உங்களுக்கு காசு செலவு கிடையாது, ரொம்ப டைம் வேஸ்ட் கிடையாது. ஆனால் நம்ம நிறைய பேர் சேர்ந்து ஒரு கலெக்டிவ் கான்ஷியஸாக இதை நம்ம செய்ய போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டாக இதை பண்ண போகிறோம். இந்த உலகம் ஃபுல்லாக இப்போ நிறைய அந்த பெட்ரோல் சம்மந்தமான விஷயமாக அந்த ஈரான் ஈராக் போர் விஷயத்தினால உலகம் ஃபுல்லாகவே உங்களுக்கு அந்த எல்பிஜி கேஸ் சம்மந்தமான அது மட்டுமே இல்லாமல் ரிலேட்டடான அந்த கச்சா எண்ணெய் ரிலேட்டடான எக்கச்சக்கமான பொருட்களினுடைய விஷயங்கள் ரொம்ப பூதாகரமாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம எல்லாருமே இது இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் உங்கள் வீட்டினுடைய விஷயம் கூட அதில் நிறைவேறும். இப்போ அந்த ஒரு உலகளாவிய விஷயமும் அதில் இருக்குது. அந்த கான்செப்டில் தான் இப்போ எல்லா டென்ஷனுமே இருப்பீங்க. உடனே போயிட்டு பரிதாபங்கள் சேனலில் போகிற மாதிரி வந்துருக்குது, இல்லை ராக்கெட் அடுப்பு அந்த மாதிரி பண்ணலாமா? இப்போ என்ன தான் பண்ணுறதோ தெரியல, எக்ஸ்ட்ரீம் போயிடும், கரண்ட்டே கூட ரொம்ப பிரச்சனையாக இல்லை, இப்போ ஏசி கூட போட்டுக்க முடியாத சுச்சுவேஷன் வரும்னு சொல்லிட்டு நியூஸ் வருது. அது உண்மையாகவும் போகலாம், அது சும்மா ரூமர்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு வேறு விஷயத்தில் கூட உங்களுக்கு லைஃப்பில் வேறு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னா கூட அதுவும் சரியாகும். ஆனால் இப்போதைக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரிமெண்ட்டாக நம்ம இந்த விஷயத்தை பண்ண போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் 11 இடத்துல கொஞ்சம் இந்த மாதிரி அழகாக கார்டு மாதிரி கொஞ்சம் இப்படி வச்சா எங்கன்னா இப்படி வச்சா அப்படி நிற்கணும். அந்த மாதிரி 11 கார்டு இந்த மாதிரி பண்ணி ஸ்கெட்ச் பெனில் கலர் கலராக உங்களுக்கு ஏற்ற மாதிரி க்ரியேட்டிவாக தேங்க்யூ யூனிவர்ஸ் ஈஸி லைஃப், வேறு எதுவுமே வேணாம், தேங்க்யூ யூனிவர்ஸ். ஏன்னா பிரபஞ்சத்துக்கு ஷார்ட்டாக சொன்னால் தான் புரியும். அதனால் தேங்க்யூ யூனிவர்ஸ் ஈஸி லைஃப் இப்படின்னு நீங்கள் கார்டு 11 இடத்துல செட் பண்ணி அங்கங்கே உங்கள் கண்ணில் பர மாதிரி வச்சுருங்க. அடிக்கடி வாயிலையும் சொல்லிக்கிட்டு இருங்க தேங்க்யூ யூனிவர்ஸ் ஈஸி லைஃப்னு சொல்லிட்டு. ஆனால் இதை இன்னொரு 11 பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த வீடியோவை ஷேர் பண்ணால் நான் எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாகறதுக்காக நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு ஒரு வேளை அப்படி ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா ஒன்று பண்ணுங்கள், டைரெக்டாகவே ஒரு 11 பேர்கிட்ட இப்படி பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த கேஸ் பிரச்சனை, இந்த உலகளாவிய போர் பிரச்சனையும் நல்லபடி ஒரு முடிவுக்கு வந்துடலாம். 50 பேர் தான் இது பண்ண போகிறீங்கன்னா அதனால யூஸ் கிடையாது. நீங்கள் தமிழ் ஆள் தான் இந்த வீடியோ பார்ப்பீங்க. அப்போ நீங்கள் தான் போய் தமிழ் ஆளுங்கிட்ட தான் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கேருந்து வெளிநாடுகளுக்கு போன தமிழ் ஆளுங்களுக்கு தான் நீங்கள் ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லேயோ இந்த விஷயத்தை சொல்கிறதா இருக்கும். அப்போ உலகத்தில் அங்கங்கே இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் சேரணும் இதில். அப்போ தான் அந்த உலகளாவிய விஷயத்துக்கு நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக மாறும். போர் நின்று இந்த பெட்ரோல் கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் ஒரு சமநிலைக்கு வந்துடலாம். ஆனால் எண்ணிக்கை நிறைய பேர் இது செஞ்சாகணும். அப்போ மட்டும்தான் அது செயல்படுத்த முடியும். இது ஒரு விஷயத்தில் நம்ம இதை செக் பண்ணி எக்ஸ்பிரிமெண்ட்டாகவும் பண்ணி பார்த்துட்டோம்னா இது இப்படியே ஷேர் பண்ணாலும் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஷேர் பண்ண சொன்னாவே என் சப்ஸ்கிரைபுக்காக நான் கேட்குறேன்னு உங்களுக்கு எண்ணம் வந்துதானா நீங்கள் ஒரு 11 பேருக்கு இது செய்ய சொல்லிட்டுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ் ஈஸி லைஃப்னு சொல்லணும். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனையிலேருந்துன்றதுக்காக அதுக்காக தான்ன்றது மைண்டுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம லைஃபுக்கு தேவையான விஷயங்களை கூட நம்ம விலை குறையணும், உலகளாவிய உங்களுக்கு பொருளாதார விஷயங்கள் வரணும், இல்லை என் வீட்டுக்கு மட்டும் பொருளாதார விஷயத்தில் நல்லா வரணுன்ற விஷயத்த கூட நம்ம குரூப்பாக இந்த மாதிரி நிறைய பேர் கலெக்டிவ் இதில் அடுத்தடுத்து நம்ம இதை ஆப்ரேஷன் ஏபின்னு நம்ம செஞ்சுட்டு போகலாம். ஆனால் முதல்ல இதை நீங்கள் செஞ்சிடணும். தயவு செஞ்சு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.